ஹலோ, ஆட்டோகேட் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து கமாண்ட் லைன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ மெனு பார் பற்றி பேசணும். ஆக்சுவலாக மெனு பார் வந்து இப்போ வர வெர்ஷனில் இருக்காது. கமாண்ட் லைன் எப்பயுமே இருக்கும், மெனு பார் இருக்காது. அப்புறம் ஏன் சார் அதை பற்றி நம்ம பேசணும்? 2009 வரைக்கும் இருக்கும் எல்லா வெர்ஷன்லேயும் என்ன இருக்குன்னா மெனு பார் தான் இருக்கும், ரிப்பன் இருக்காது. இப்போ பெரிய கம்பெனிஸில் அப்போ லைஃப் டைம் லைசன்ஸ் அதை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணவங்க கம்பல்சரியாக என்ன பண்ணணும், மெனு பாரில் தான் ஒர்க் பண்ணணும், ரிப்பன் இருக்காது. சரியா? அதனால் அதை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கமாண்ட் லைனில் எழுதுங்க, மெனு பார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது ஒரு சிஸ்டம் வேரியபிள் தான். MUNUBR எழுதிட்டீங்க அப்படின்னா என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ண உடனேவும் ப்ராம்ப்ட் கொடுப்பான். கரண்ட் வேல்யூ ஒன்று இருக்கும், ஆங்கிள் ப்ராக்கெட்டில் எது இருந்தாலும் சரி. இங்கே பாருங்களேன், இது ப்ராம்ப்ட்டு என்டர் நியூ வேல்யூ ஃபார் மெனு பார்னு சொல்கிறோம். அப்போது எக்ஸிஸ்டிங் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதான் வேல்யூ. கரண்ட் வேல்யூ ஒன்றுன்னு இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். 0ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், 0 சொன்னோன்னே அது ஹைட் பண்ணிடும். ஓகேயா? இந்த மெனு பார் திருப்பி ரிப்பீட் பண்ணோன்னா நீங்கள் டைப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. என்ட்ரிக்கே ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒன்றுன்னு டைப் பண்ணுங்களேன், வந்துடும். ஒரு மெனு பார் எடுத்துட்டிங்கன்னா சில கன்வென்ஷன்ஸ் இருக்குது. ட்ரா புல் டவுன் மெனு, அது உங்களுக்கு புரியுறதுக்காக எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் இருக்கா, அதுக்கடுத்து இங்கே ஒரு லைன் இருக்கும், அதுக்கு அடுத்து இங்கே இருக்கும். இந்த மாதிரி நிறையா குரூப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் குரூப் செப்பரேட்டர். அதாவது இந்த பாலிலைன், 3D பாலிலைன், பாலிகன், இந்த மாதிரி ரெக்டாங்கிள், இது எல்லாமே பாலிலைன் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுக்காக இந்த குரூப் செப்பரேட்டர் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில கமாண்டில் மவுஸ் பாயிண்டரை வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சப்மெனு வரும். ஆர்க்கு, சர்க்கிள், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, எலிப்ஸு, இந்த மாதிரி எந்த கமாண்டை நீங்கள் ஹைலைட் பண்ணாலும் மவுஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, ஒரு சப்மெனு வருது. அது ஏன்? இப்போது லைன் மேலே மவுஸ் எவ்வளோ நேரம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் என்ன ஆகாது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ரீசன் என்னென்னா லைன்றது ஒரே ஒரு லைன்றது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு தான் கேட்பான், நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்பான், அன்டூ அந்த மாதிரி வரும் ப்ராம்ப்ட். ஆனால் சர்க்கிளில் 6 ஆப்ஷன் இருக்குது. சரியா? இந்த 6 ஆப்ஷனில் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஆட்டோகேடுக்கு தெரியாது, நீங்கள் தான் ஃபர்தராக சொல்லணும். இப்போ உங்களுக்கு இருக்க சாய்ஸஸ் இந்த 6ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், இதையும் ஃபர்தராக குரூப் பண்ணியிருக்கான் லாஜிக்கலாக. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரேடியஸ் சொல்லுங்கள், இல்லைன்னா டயாமீட்டரில் சொல்லுங்கன்றான். அது ஒரு லாஜிக் இருக்குது. சென்ட்ரு பாயிண்ட் தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 2 பாயிண்ட் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா. நான் சர்க்கிள் கமாண்ட் எடுக்கல, சர்க்கிள் பற்றி தனி வீடியோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரைட் பாயிண்டிங் ஆரோ இருந்தால் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது, அது புரிஞ்சுக்கணும். சார் அப்படியே கீழே வாங்களேன், இந்த டேபிள், ஹேட்சு, இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு 3 புள்ளி இருக்கும், எலிப்சிஸ்ன்னு சொல்லி. அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன்ஸ் இருக்கும், இருக்கா? அப்புறம் செக் பாக்ஸஸ் இருக்கும், அன்செக் பண்ணலாம், செக் பண்ணலாம் அது. அப்புறம் ஆப்ஷன் பட்டன்ஸ் இருக்கும், எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒன்றை தான் சூஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான், நார்மல், அவுட்டர், இக்னோர்னு. இந்த 3லையுமே வேணும்னு சொல்ல முடியாது, எதுவும் வேணானே சொல்ல முடியாது. சில ஆப்ஷன் இருக்குது, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் ஸ்லைடர்ஸ் இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது ஸ்லைடர். ஒரு வேல்யூ, டிரான்ஸ்பரன்சி வேல்யூ இருக்குது. 0னா ஒப்பேக்காக இருக்குன்னு அர்த்தம். இது இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு வந்து 100 வரல பாருங்கள், மேக்ஸிமம் டிரான்ஸ்பரன்சி 90%, அப்படி ஒரு ஸ்லைடர் கொடுத்துருப்பான். அப்புறம் கமாண்ட் பட்டன்ஸ் இருக்கும், இங்கே ஓகே, கேன்சல், அப்ளை, இந்த மாதிரி கமாண்ட் பட்டன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது தான் நம்ம என்னது, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி. இது தான் டயலாக் அப்படின்னு சொல்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது எங்கே இருக்குது, எந்த ஆப்ஷனில் வந்து இந்த புள்ளி இருக்கோ, எலிப்சிஸ் இருக்கோ, அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயலாக் வரும்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா நியூ ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணுறோம், அது ஒரு கான்செப்டை சொல்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ சப்போஸ் எனக்கு மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் ஒரே டைமில் ஓப்பன் பண்ண வேண்டி இருந்ததுன்னா கண்ட்ரோல் ஓன்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு 4-5 ட்ராயிங் ஓப்பன் பண்ணோம். இந்த ஃபோல்டரில் எக்ஸசைஸுன்ற ஃபோல்டரில் நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது.
ஒரு டிராயிங்கை நான் செலக்ட் பண்ண உடனே இதுக்கான ப்ரிவ்யூ இங்கே தெரியும். நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நான் இங்கே ஓப்பன் பண்ணேன்னு வைங்களேன், இங்கே கிளிக் பண்ணேன்னு வைங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணதுக்கும் இடையில் எத்தனை டிராயிங் செலக்ட் ஆகிருக்கோ அத்தனையும் ஓப்பன் கொடுத்துடலாம். சைமல்டேனியஸாக நான் இத்தனை டிராயிங்கையும் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து ஒரு 3 டிராயிங் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். டிராயிங் 1, 2 and 3. ஓகேயா? ஆனால் அப்படி தெரியலையே சார், ஒன்று மட்டும் தானே இருக்குது. இப்போ பாருங்கள், விண்டோ மெனுவில் போய் கேஸ்கேடுன்னு சொல்லுங்கள். என்ன இது? ஒரே நீளம் ஒரே அகலம் இருக்க மாதிரி ஒவ்வொரு விண்டோவையும் ரீஅரேஞ்ச் பண்ணிடுது. அதே விண்டோவில் ஹரிசாண்டலாக டைல் பண்ணலாம். டைல் ஹரிசாண்டலின்னு சொல்லுங்கள். மல்டிபிள் விண்டோஸை 1 by 1 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இதே டைல் வெர்டிக்கலி அப்படின்னு இருக்குது. இந்த இருக்குது விண்டோ மெனுக்கு போங்க, டைல் வெர்டிக்கலி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்துடும். சில டைம் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு விண்டோ மெனுவில் நமக்கு சில கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட்டு கேஸ்கேட், டைல் ஹரிசாண்டலி, டைல் வெர்டிக்கலி. சரி, ஒரு விண்டோ ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்களேன். ஏதாவது ஒன்று கண்ட்ரோல் ஓ சொல்கிறீங்க. நான் வந்து இன்னொரு விண்டோ அடிஷ்னலாக இந்த ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது நான் கேஸ்கேட் அப்படின்னு சொல்கிறேன். எந்த இஷ்யூஸும் இருக்காது. அதேமாரி நான் இருக்க எல்லா விண்டோவும் ஓப்பன் பண்ணிடும். அதுக்கு பதிலாக டைல் ஹரிசாண்டலி சொல்லுங்கள். என்ன சார், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன, மேலே ஒன்று இருக்கும், அடுத்து அப்படியே வரிசையாக இருக்கும். ஹரிசாண்டலாக என்டையர் லென்த்துக்கு டைல் பண்ணணும்னு நினச்சோம். அப்படி இல்லை பாருங்களேன், என்ன இருக்குது, 4 விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோன்னா சாதாரணமாக என்ன ஆயிரும், ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக 2 by 2 அரேஞ்ச் பண்ணி வைப்பார். சார், இந்த 3வது விண்டோ இருக்க வரை 3 விண்டோ இருக்க வரை மட்டும்தான் நீங்கள் நினச்சபடி நடக்கும். 4th or 5th அப்படின்னா இன்னொன்று அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ டைல் ஹரிசாண்டலி அப்படின்னு கொடுக்குறோம். விண்டோ மெனுக்கு போகிறோம். டைல் ஹரிசாண்டலி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன இது பாருங்கள், இந்த சைடில் 2 விண்டோ, இங்கிட்டு 3, அந்த மாதிரி வந்துடும். நல்லா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மினிமம் 3 விண்டோ மட்டும் இருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது கேட்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ் ஆகும் பின்னுக்கு. இப்போ சொல்ல வந்த விஷயம் இதோட இன்னொரு முக்கியமான இருக்குது. டைல் ஹரிசாண்டலின்னு சொல்லுங்கள், பர்ஃபெக்டாக வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகேயா? அடுத்து மவுஸை பெரும்பாலும் யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். பாருங்களேன், இந்த வேலையை எவ்வளோ ஈஸியாக பண்ணுறேன் அப்படின்னா, மவுஸை ஓரமாக வச்சுருங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன், இந்த விண்டோவை ஹரிசாண்டலாக டைல் பண்ணேன், வெர்டிக்கலாக டைல் பண்ணேன், கேஸ்கேட் பண்ணேன். எத்தனை செகண்ட்? அது எங்கே சார், மவுஸும் இல்லை, கீபோர்டும் இதில் நம்ம கமாண்ட் லைன்லேயும் எதுவும் எழுதலை. அப்புறம் எப்படி? ஆல்ட் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மெனு வர கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரிய வரும். இந்த ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னா ஃபைலில் எஃப்னு லெட்டர் அண்டர்லைன் ஆகிருக்கும். அடுத்து எடிட்டு இ, அடுத்து வியூக்கு வி, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டரை அண்டர்லைன் பண்ணிகிட்டே வரும். இது ஒரு லாஜிக்கலாக. ஆல்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபிள்யூ தட்டினீங்கன்னா என்ன வரும், அந்த விண்டோ மெனு வந்துடும். அதாவது மவுஸ் எடுத்துகிட்டு போய் இதில் கிளிக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதில் வந்த பிறகு ஆல்ட்ரு டபிள்யூ சொல்லிவிட்டு ஆல்டர் டபிள்யூ சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஹெச்ன்னு சொல்லுங்கள், ஹரிசாண்டல். ஆல்ட்ரு டபிள்யூடி வெர்டிக்கல், டைல் வெர்டிக்கலி. ஆல்ட்ரு டபிள்யூசி கேஸ்கேட். இவ்வளோதான். க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் டபிள்யூஓ, நல்லா கவனிங்க, ஆல்டர் டபிள்யூ விண்டோ. அந்த விண்டோ மெனுவில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளோஸுக்கு சின்னு சொல்லாதீங்க, அதில் அண்டர்லைன் பண்ண லெட்டர் ஓ, அதுதான் க்ளோஸ். இந்த க்ளோஸ் என்ன பண்ணுன்னா, இந்த மல்டிபிள் ட்ராயிங் இருந்தால் ஆக்டிவாக இருக்க ட்ராயிங் மட்டும் க்ளோஸ் பண்ணும். அதாவது இந்த ட்ராயிங் மட்டும் க்ளோஸ் ஆக போகுது, அந்த 2 அது பின்னே இருக்க 2 ட்ராயிங்கும் ஒன்றும் பண்ணாது. அதான் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ட்ரு டபிள்யூஓ க்ளோஸ். எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணும். என்ன பண்ணலாம், ஆல்ட்ரு டபிள்யூ எல் அப்படின்னு சொல்லுங்கள், க்ளோஸ் ஆல் அப்படின்னு சொல்கிற. புரியுதா உங்களுக்கு? க்ளோஸ் வேறு, க்ளோஸ் ஆல் வேறு. இப்போ இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக கமாண்ட் லைனில் ஏதாவது கமாண்ட் இருக்கணுமே, இருக்குது. என்னது, க்ளோஸ்னு எழுதுங்க. இதுவும் க்ளோஸ் பண்ணோம்,
க்ளோஸ்னு எழுதிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த விண்டோ கரண்ட்டு ட்ராயிங் விண்டோ எதுவோ அது க்ளோஸ் ஆகும். எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆல்னு எழுதுங்க. என்னது க்ளோஸ் ஆல் ஸ்பேஸ் விடாமல் எழுதணும். இந்த மெனுன்னு இல்லாத ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த க்ளோஸ் ஆல் தவிர க்ளோஸ் ஆல் அதர்னு இருக்குது. அப்படின்னா என்ன சார்? இப்போது நல்லா கவனிங்க, ஒரு 100 விண்டோ கூட இருக்கட்டும், எனக்கு இந்த விண்டோ மட்டும் வேணும், மீதி 99 விண்டோ க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஆக்டிவ் விண்டோ க்ளோஸ் ஆகும். அப்போ அதுக்கு தான் க்ளோஸ் ஆல் அதர் அப்படின்னு எழுதுங்க. அது மெனுவில் கிடையாது, எந்த இடத்துலையும் இருக்காது, கமாண்ட் லைனில் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். க்ளோஸ் ஆல் அதிலே வரும். க்ளோஸ் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்ட்ரு அடிச்சிங்கன்னா அது செலக்ட் ஆகும். க்ளோஸ் ஆல் அதர் இது நீங்கள் சொன்னீங்கன்னா ஆக்டிவ் விண்டோ தாண்டி மற்ற எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிடும். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் ரிப்பன் பற்றி பார்ப்போம் டீட்டெயிலாக.